வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டை கிருஷ்ணன் கோவில்ல நவராத்திரியில சுவாமியோட அலங்காரம் ஒரு நாள் உள்ளது. அதுக்கப்புறம் செல்லப்ப செட்டியார் கோவில்ல அன்னைக்கு என்ன அலங்காரம், அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் ஐயர் வீட்டு கொலு, அதுக்கப்புறம் பெருமாள் கோவில் கொலு, அப்புறம் ராமர் கோவில்ல அன்னைக்கு என்ன அலங்காரம், அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியில பூக்களுடைய நன்மைகள் என்ன, நிறங்கள் எதற்காக நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற, அதாவது ட்ரெஸ் கோட் சொல்கிறாங்க இல்லையா, அது எதற்காக சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆன்மீகத்தில் மலர்களை ஏன் உபயோகிக்கிறோம் அப்படின்னா, அதில் அறிவியல் ரீதியாக பல பலன்கள் உண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மலர்கள் நம்ம இயற்கையோடு இணைய செய்கிறது, மன அமைதி, தூய்மை, அன்பு மற்றும் தெய்வீக ஆற்றலை ஊக்குவிக்கிறது. அவற்றின் மனம் மற்றும் நிறங்கள் மனநிலையை மேம்படுத்தி மன அமைதியையும் நேர்மறை ஆற்றலை தருகிறது. இந்த நேர்மறை ஆற்றலை இறைவனிடம் நம்ம ஈர்க்கிறது. அறிவியல் ரீதியாக இவை மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் இயற்கை உலகின் அழகை உணர்த்தி மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கவும் உதவுகின்றன அப்படின்னு ஆய்வு சொல்லுது. ஆலயங்களில் விழாக்கள் போதுல சுவாமி அலங்காரம் மலர்களை உபயோகப்படுத்தி செய்திருப்பார்கள். அதன் அழகில் சற்று மயங்கி நிற்போம். அந்த மயக்க நிலையே மனதை ஒருமுகப்படுத்தும் ஒரு யோகா என்று சொல்லப்படுகிறது. மலர்கள் பல மருத்துவ குணங்களை கொண்டது. ஆகவேதான் பலர் கூடும் ஆலயங்களில் மருத்துவ குணமுள்ள மலர்களை சுவாமிக்கு அலங்காரம் செய்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. நம்மை அறியாமலேயே நம் உடல் இந்த மருத்துவ சக்தியால் சமநிலை அடைகிறது. ஆன்மீகத்துடன் அறிவியலை எப்படியெல்லாம் இணைத்து மனித குலத்தை வளப்படுத்தலாம் என்று வெகு பாடுபட்டு ஆராய்ந்து வழிமுறைப்படுத்தி உள்ளார்கள் நம் முன்னோர்கள். அவர்களுக்கு வணங்கி நன்றி கூறி மகிழ்வோம். அடுத்ததாக ஆன்மீகத்தில் நிறங்கள் உணர்த்துவது என்ன அப்படின்னு பார்ப்போம். வீட்டில் ஏதாவது விசேஷம் என்றால் புதிய துணிகள் எடுக்கும்போது உனக்கு என்ன நிறம் பிடிக்கும் என்று ஒவ்வொருவராக கேட்டு அந்த நிறத்தின் பிரத்யேக பண்பு மற்றும் குணநலன்களை கூறி நேர்மறையாக சிந்திக்க தூண்டுவர் மூத்தோர். ஒருவர் சிவப்பு, மஞ்சள் போன்ற பிரகாசமான வண்ணங்களை விரும்புவாராயின் தொலைநோக்குடைய தோழமை உள்ள நபராக இருப்பர் என்று கூறுவர். இளஞ்சிவப்பு, நீலம் மற்றும் வெள்ளை போன்ற வண்ணங்களை தேர்வு செய்பவராயின் கூச்ச சுவாபம் உள்ள நபராய் இருப்பர் என்று கூறுவார்கள். நிறங்களின் ஆன்மீக சக்தியை ஆண்டோர்கள் எப்படி கூறியுள்ளார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். பச்சை நிறம் பராசக்தியின் வடிவத்தை குறிக்கிறது. செழுமையை கொடுப்பது இந்த நிறத்தின் குணமாம். நீல நிறம் கிரியாசக்தியை கொண்டது. அருள் சுரப்பதே இந்நிறத்தின் குணமாம். கருப்பு நிறத்தின் குணம் மாயா சக்தியாகும். இது அறியாமை குணத்தை குறிக்கிறது என்கின்றனர். சிவப்பு நிறம் இச்சையை தூண்டும் சக்தியை உடையது, குதூகலத்தை உண்டாக்குவது இதன் குணம் என்று சொல்லப்படுகிறது. மஞ்சள் நிறம் ஞானத்தை உண்டாக்கும் சக்தி உடையது, இதன் குணம் தூய்மையாகும். வெண்மை நிறம் ஆதி சக்தியை குறிப்பது, ஊசலாட்டம் இல்லாத ஒருமை உணர்வே இதன் குணம் என்கின்றனர். நவராத்திரி நாட்களில் கிழமைக்கு தக்கவாறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் அம்பிகைக்கு அலங்காரம் செய்கிறார்கள். சாஸ்திரப்படி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமும், திங்கட்கிழமைக்கு வெள்ளை நிறமும், செவ்வாய்க்கிழமைக்கு சிவப்பு நிறமும், புதன்கிழமைக்கு பச்சை நிறமும், வியாழக்கிழமைக்கு மஞ்சள் நிறமும், வெள்ளிக்கிழமைக்கு இளஞ்சிவப்பு நிறமும், சனிக்கிழமைக்கு கருப்பு நிறமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாமும் இந்த நவராத்திரி நாட்களில் இந்த மாதிரி நிறங்களை அணிந்து அம்பிகையை வணங்கலாம். நவராத்திரி என்று இல்லை, எப்பொழுதுமே இந்த நிறங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இணைந்தவை. அவ்வாறு நாம் நிறங்கள் அணியும் பொழுது இந்த நிறங்களுக்கு இந்த அம்பிகையின் அருள் கிடைக்கும் என்கிற ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனையும் நாம் மனதில் ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நாம் வெற்றி பாராட்டும் விஜயதசமியை பற்றி பார்ப்போம். நவராத்திரியின் போது துர்கா தேவி மகிஷாசுரனுடன் 9 நாட்கள் போர் செய்து 10ஆம் நாளில் மகிஷாசுரனை வதம் செய்து மூவுலகையும் காத்து ரட்சித்தாள் என்ற புராணத்தை முன்பே பார்த்தோம். விஜயதசமி என்றால் வெற்றி தருகிற நாள் என்று பொருள். ஆகவே 10ஆம் நாள் விஜயதசமி அன்று துவங்கப்படும் எந்த காரியமும் மிக வெற்றிகரமாக அமையும் என்பது பிராணம் கூறும் அறிவுரை. ஆகவே அன்று குழந்தைகளுக்கு வித்யா உபதேசம் எனும் கல்வி கற்க தொடங்கும் அற்புதமான நாளாக கொண்டாடப்படுகிறது. புது தொழில் தொடங்குவது, முதலீடு செய்வது என்று புதிதாக செய்யப்படும் அனைத்தையும் அந்த நாளில் செய்வதை இன்றும் வழக்கமாக வைத்துள்ளார்கள். விஜயதசமி அல்லது தசரா பண்டிகையுடன் தொடர்புடைய பல்வேறு கதைகள் உள்ளன. பொதுவான கருப்பொருள் தீமையை நன்மை வென்றது,
மகிஷாசுரன் என்ற தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை போன்று நம் மனதில் உள்ள கோபம், தீய எண்ணம், பொறாமை, பேராசை போன்றவை அழிந்து நல்ல எண்ணங்கள் மேலோங்கச் செய்யும் விழாவாக நவராத்திரியும் நவராத்திரி முடிந்து 10வது நாள் விஜயதசமியாகவும் கொண்டாடப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் உடலுக்கு ஏற்படும் பல தீய விளைவுகள் நம் உடலில் உள்ள அரக்கர்களான ஐம்புலன்கள், அவை கண், மூக்கு, காது, நாக்கு, உடல் இவ்வரக்கர்களால் உண்டாகும் தீய விளைவுகள் கோபம், பொறாமை, வெறுப்புணர்ச்சி, தீய எண்ணங்கள் இன்னும் பல. இவைகளே நமக்கு எதிராக செயல்படும் அரக்கர்கள். அரக்கர்களை விரட்ட நம் முன்னோர்கள் அம்பாள் வழிபாட்டின் மூலம் கடைபிடிக்க வேண்டியவைகளாக அத்தியாவசிய உணவு வகைகள், நீக்க வேண்டிய உணவு வகைகள், உச்சரிக்க வேண்டிய மந்திரங்கள், உடுத்த வேண்டிய உடையின் நிறங்கள், சாற்ற வேண்டிய மலர்கள், பாராயணங்கள், கச்சேரிகள், வழிபாடுகள், இன்னும் பல கலாச்சார நிகழ்வுகள் என்று இவைகளை கடைபிடிக்க வைத்துள்ளார்கள். அவர்கள் மனிதகுலத்தை மனிதனுக்குள் இருக்கும் அரக்கனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் நாளாக விஜயதசமியை கொண்டாட வைத்துள்ளார்கள். இந்த 9 நாளும் இந்த விழாவில் கலந்து கொண்ட மனிதர்கள் நிச்சயம் இந்த அரக்கனிடமிருந்து விடுபட்டு இருப்பார்கள் என்பது திண்ணம். அந்த வெற்றியை கொண்டாடும் நாளாக 10வது நாள் விஜயதசமி அன்று அவன் உயர்வுக்கு உதவும் பொருட்கள் அனைத்தையும் பூஜை செய்து தன் வெற்றிக்கு உதவியமைக்கு முப்பெரும் சக்திகளுக்கு நன்றி கூறி மறுநாள் சீரமைக்கப்பட்ட புதிய பாதையில் பயணிக்கிறார்கள். விஜயதசமியின் உட்கருத்தாக நாம் அறிந்து கொள்வது இதுவே ஆகும். நம்முள் இருக்கும் அரக்கர்களை விரட்டி விஜயதசமியை கொண்டாடுவோம். நம் ஆன்மீக விழாக்கள் மனம், உடல், ஆன்மா ஆகியவற்றை சமநிலையாக வழிநடைப்படுத்தும் ஒரு கருவியாக முன்னோர்களால் வகுக்கப்பட்ட ஒன்று. இதை ஊக்குவிக்க பெரும் பங்கு வகிப்பது மந்திரங்கள். மந்திரம் மனதை ஒருமுகப்படுத்தி ஒருவரின் ஆற்றலை சீரமைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மந்திரங்கள் என்பது மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் அல்லது கேட்கப்படும் ஒரு சொல், ஒலி அல்லது சொற்றொடர் ஆகும். இது பண்டைய சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. மந்த்ரா என்பதில் மந்த் என்றால் மனம் என்றும், ட்ரா என்றால் கருவி என்றும் பொருள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு மந்திரம் பெரும்பாலும் மனதை சமநிலைப்படுத்தும் கருவி என்று புரிகிறது. நடைமுறைகளில் இதன் பலன் மன தெளிவு மற்றும் உள் அமைதி நிலையை அடைய உதவும் வழியாகும். மந்திரங்கள் ஒரு தனி நபரின் மனம், உடல் மற்றும் ஆன்மாவை அடைந்து அவர்களுக்குள்ளும் அவர்களை சுற்றியும் நல்லிணக்கத்தை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மந்திரங்களை சத்தமாக சொன்னாலும் சரி, மனதிற்குள் சொன்னாலும் சரி, மீண்டும் மீண்டும் பலர் கூடி சொன்னாலும் சரி, அவை நம்ப முடியாத அளவு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பது அனைவரின் அனுபவபூர்வ உண்மை. நவராத்திரி காயத்ரி மந்திரம். அம்பிகை மகேஸ்வரி. நாள் 1. ஓம் ஸ்வேத வர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரசோதயாத். நாள் 2. தேவி கௌமாரி. ஸ்லோகம். ஓம் சிகி வாகனாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதயாத். நாள் 3. தேவி வாராகி. ஸ்லோகம். ஓம் மகிஷத்வஜாய தீமகி தண்டஹஸ்தாய வித்மகே தன்னோ வராகி பிரசோதயாத். 4ஆம் நாள் தேவி லக்ஷ்மி. ஸ்லோகம். பத்மவாசின்யை வித்மகே பத்மலோஷனி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நாள் 5. தேவி வைஷ்ணவி. ஸ்லோகம். ஓம் ஷியாம வர்மாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரசோதயாத். நாள் 6. தேவி இந்திராணி. ஸ்லோகம். ஓம் கஜத்வஜாய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ இந்திரி பிரசோதயாத். நாள் 7. தேவி சரஸ்வதி. ஸ்லோகம். ஓம் வாக் தேவியை வித்மகே விருஞ்சி பத் நைச தீமகி தன்னோ வாணி பிரசோதயாத். 8. தேவி துர்கா. ஸ்லோகம். ஓம் மகிஷ மர்தின்யை வித்மகே துர்கா தேவியை தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். நாள் 9. தேவி சாமுண்டி. ஸ்லோகம். ஓம் கிருஷ்ண வர்ணாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ சாமுண்டா பிரசோதயாத். விஜயதசமி. தேவி வித்யா. ஸ்லோகம். ஓம் விஜய தேவியை வித்மகே மகா நித்யாயே தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். பிரபஞ்ச சக்தியினை தாண்டிய கண்ணுக்கு தெரியாத மகா ஆதி சக்தியினை எப்படி வழிபட்டாலும் உயர்வு தேடி வரும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். மீன் கொடி பறக்கவே மேதினி சிறக்கவே மிளர்கின்ற மாமதுரையே
மேக நிற சொக்க மீனாட்சி கல்யாணம் மேன்மையாய் நடக்குதங்கே. தேன் சொட்டும் சித்திரையில் திருவிழா நடக்குதே, திக்கெட்டு மக்கள் வெள்ளம். தெவிட்டாத மொழி பேசும் சிங்கார கிளியோடு சிரிக்கின்ற தாயின் உள்ளம். வான்முட்டும் கோபுரமும் வழிந்தோடும் வைகையும் வையத்தை வாழ வைக்கும். வாழ்ந்திடும் தமிழ் சங்கம் வள்ளுவன் குரலோடு வாழ்வினை உயர வைக்கும். கோணாட்சி செய்கின்ற மீனாட்சி பவனி வர கொஞ்சுமிழ் தங்கரதமே. கோடி பேர் நெற்றியில் குங்குமம் ஆகியருள் கோதை மீனாட்சி உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். செந்தூரம் குங்குமம் செவ்வானம் அவ்வானம் திகழவர் கதிரின் உதயம். தேசமிகு மாணிக்கம் திரு ஏறு கமலமத் செங்கமல மஞ்சு பவளம். மந்தார மழை நாளில் வருமின்ற கோபம் வண்டூர் மழையின் அரவம். மான்மதம் செங்குருதி போல் மலரும் மாதுளம் மாதுளம் சிதறும் முத்தம். சென்னியின் வண்ணமெனவே சொல்லும் மேனியும் செப்பரி அழகு வடிவம். சிங்காதனத்திலும் சிவனார் மனத்திலும் சீர்கொண்டிளங்கு எனினும். என் தாய் நின் பேர் சொல்லும் ஏழையேன் அறிவிலும் என்றென்றும் திகழ அருள்வாய். இறைவியனை ஆண்டருளு ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. தேராத கவியனிலும் மாறாத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன். சிந்தையனுவோ ஒன்று தேவி உனதே ஆக செய்ய தமிழ் பாடுகின்றேன். ஆராத துயருக்கும் அகலாத கவலைக்கும் யாரை நான் நொந்து கொள்வேன். அறியாது பிழை செய்து சரியாக வதைப்பட்ட அவலத்தை எங்கு சொல்வேன். நீராகவே நிருதர்புறம் ஒன்று செற்ற உனை நெஞ்சார போற்றுகின்றேன். நெற்றி விழியால் எனது குற்றம் அதை பொடியாக்க நின் அருளை வேண்டுகின்றேன். ஈரேதும் இல்லாத இன்ப வடிவாக என் இதயதலம் மீதும் ஒளிர்வாய். இறைவியனை ஆண்டருளு ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சீரார் பெருந்துறையில் சிவயோக நாயகி சிவகாமி தில்லை மன்றில் தென்குமரி பகவதி திருவானைக்காவெனில் திகழும் அகிலாண்டேஸ்வரி. காரார் மதர் கட்சி காமாட்சி அங்காயர் கண்ணி செந்தமிழ் மதுரையில் கங்கை வளநாடுடைய நங்கை விசாலாட்சி காளி வழுங்கால மண்ணில். தாரார் சிவந்தோளும் தமிழும் விளைபவள் சமயபுரம் அதனில் மாறி தட்டாமல் கடவுரில் பட்டருக்கருள் செய்த தையள விராமவள்ளி. ஏறார் மழை கண்ணி என்னறிய நென்கோலம் யாவும் எமையாளவலவோ. இறைவியனை ஆண்டருளு ராஜராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.